நல்லதே நடக்கும். ஓம் நம சிவாயம். எல்லாம் அல்ல ஸ்ரீ வாராகியம்மன் திருடி சரணம். உலகத் தமிழ் நெஞ்சங்கள் அனைவருக்கும் உங்கள் சுசரி ராஜ கணபதியின் அன்பான வணக்கங்கள். இன்றைய பதிவில் விருச்சிக ராசி கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களே, உங்களை கட்டம் கட்டிய கிரகங்களும் உங்களை முன்னேற விடாம கரை சேர விடாமல் தடுத்து நிப்பாட்டிய துரோகிகளும் எதிரிகளும் இனி அடங்கப் போகிறார்கள், மாறப்போகிறார்கள். காரணம், களத்தில் இறங்கப் போகும் கடவுள் உங்களுக்காக. ஒரே மாதத்தில் நடக்கப் போகின்ற 3 கிரக பயிற்சியால் உங்களுக்கு கிடைக்க போகின்ற நிம்மதி, சந்தோஷம், முக்கியமா பல பிரச்சனைகளுக்கு தீர்வு, இதை பத்தி விரிவா விளக்கமா நம்ம பார்க்க போறோம். புதிய பாதையில் ஆரம்பிக்க போகும் உங்களுடைய புது வாழ்க்கை. பதிவை ஃபுல்லா பாருங்க. மேலும் நம்ம சேனல் ஏற்கனவே விருச்சிக ராசி கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு சனி பயிற்சி பலன்கள் பதிவிட்டாச்சு. பார்க்காதவங்க சேனலை பாருங்க, கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கொடுத்த பெல் ஐகானை பிரஸ் பண்ணிட்டு பக்கத்துல ஒரு ஆல் என்ற ஆப்ஷன் தவறாம செலக்ட் பண்ணிச்சு. அவ்வளவு நான் பதிவிடக்கூடிய அடுத்தடுத்த பதிவுகள் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷனாக வந்து சேரும். விருச்சிக ராசி கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களே, விருச்சிக ராசிக்கு அதிபதி செவ்வாய். கேட்டை நட்சத்திரத்துக்கு அதிபதி யாரு? புதன் பகவான். செவ்வாய் கோபமும் வேகமும் நிறைந்த ஒரு கிரகம். ஆனா புதன் அப்படி கிடையாது. புதன் நிதானமும் அதே நேரத்தில் தெளிவும் பல விதத்தில் சிந்தித்து செயல்படக்கூடிய ஒரு கிரகம். அதுவும் கல்விக்கு காரகிரகம் புதன் தான். ஓகேங்களா? இப்போ ஒருத்தனுக்கு புத்தி திறமையும் அதே நேரத்தில் வீரமும் சேர்ந்திருந்தா எப்படி இருக்கும்? அதுதான் கேட்டை நட்சத்திரக்காரர்களுடைய சாதுர்த்தியம். அதனால இவர்களை சாணக்கியன்னே பல நேரத்தில் நம்ம சொல்லிக்கலாம். சரிங்களா? உங்களுடைய சைலண்ட் மற்றவர்களுக்கு பெரும் விளைவை ஏற்படுத்தும். பொறுமையா இருந்து சாதிக்கக்கூடிய தேவை உங்களுக்கு இருக்கு. ஓகேங்களா? சரி, உங்களுக்கு இந்த 2025 கண்டிப்பா மிக முக்கியமா நீங்க கவனிக்க வேண்டியது ராகு கேது பயிற்சி, குரு பயிற்சி. இந்த 3 கிரக பயிற்சியும் ஒரே மாதத்துல மே மாசமே நடக்க போகுது. இதுல நன்மை என்னன்னா, சனி பயிற்சி நடந்து முடிஞ்சிருச்சு. சனி பார்வை உங்களை விட்டு விலகிருச்சு. சனி பகவான் உங்களுடைய விருச்சிகத்திற்கு 4ஆம் இடம் கும்பத்தில் இருந்தவர் மார்ச் 29 பயிற்சி அடைஞ்சு மீனத்துக்கு போயிட்டார். இது நாள் வரையில் 10ஆம் பார்வை உங்கள் மீது விழுந்தது. அதனால விருச்சிகக்காரங்களுக்கு எடுத்து வைத்த முதல் படியிலேயே அடி விழுந்திருக்கும் பல காரியங்கள்ல. இப்போ அந்த அடி இனி விழுகாது. நீங்க தொடங்கிய காரியம் நல்லபடியாக முடியும். முட்டுக்கட்ட விலகுது. சனி பார்வை விலகிச்சுனால கண்டிப்பா இனி எடுக்கின்ற முயற்சியில் நீங்கள் நினைத்த காரியம் கண்டிப்பா நடக்கும். இதுக்கு பக்கபலமா ராகு கேது குரு இந்த 3 கிரகங்களும் இருக்க போகிறது. காரணம் என்ன? இதுல முதல்ல மே மாசம் 14ஆம் தேதி குரு பயிற்சி நடக்க போகுது. உங்களை விருச்சிகத்திற்கு நேரடி 7ஆம் இடம் ரிஷபத்தில் இருக்கக்கூடிய குருவான் 8ஆம் இடம் மிதுனத்துக்கு போறாரு. 8ல போய் குரு மறைஞ்சா எப்படிங்க நல்லது நடக்கும்? நீங்க கேட்கலாம். குரு பகவான் இருக்கின்ற இடத்தை சுத்தப்படுத்துவார். அதுதான் குரு பகவானுடைய வேலை. ஓகேங்களா? 8ஆம் வீடு அப்படின்றது வம்பு, வழக்கு, கோர்ட்டு, கேஸ், பிரச்சனை இதெல்லாம் சொல்லக்கூடிய. உங்களுக்கு இருக்கக்கூடிய வம்பு, வழக்கு, கோர்ட்டு, கேஸ் பிரச்சனைகளை இந்த வருடம் முடிக்கணும்ன்றத குருவான் தீர்மானிச்சிட்டார். ஓகேங்களா? குரு பகவான் தெய்வ கிரகம் சொல்லுவாங்க, சுப கிரகம் சொல்லுவாங்க. கெட்டது செய்யறவனுக்கு கூட நல்லது செய்யக்கூடிய ஒரு கிரகம் இந்த குரு பகவான். அப்படிப்பட்ட அந்த குரு பகவான் உங்களுக்கு நடந்த அந்த கெட்டதை தீர்க்க போகிறார். துரோகத்தால் நீங்கள் ஏமாற்றப்பட்டிருந்தால், எதிரிகளால் நீங்கள் வீழ்த்தப்பட்டிருந்தால் அந்த ரெண்டுமே மாறும். அவ தீராத வம்பு, வழக்கு, கோர்ட்டு, கேஸ் பிரச்சனை தீரும். படிக்கின்ற இடத்துல ஏற்பட்ட தகராறு நீங்கும். படிப்பு தடை விலகும். அதுவும் உங்களை கேட்டு நட்சத்திரத்துக்கு அதிபதி யாரு? புதன். புதனுடைய ராசிதான் மிதுனம். அந்த ராசியில் குரு அமர்ந்திருக்கிறார். ஓகேங்களா? அப்ப கேட்டு நட்சத்திரக்காரங்களுக்கு ரொம்ப ஸ்பெஷலா குரு பகவான் தீர்க்கப்படாத பிரச்சனை தீர்த்து கொடுப்பாரு. வாழ்க்கை துணையால் ஏற்பட்ட பிரச்சனையை தீர்த்து கொடுப்பாரு. அதனால வழக்குகள், வம்பு வழக்கு, சண்டை சச்சரவு பிரச்சனைகள் தீர்த்து கொடுக்க போகிறார் குரு பகவான் இந்த 8ஆம் வீட்டுல இருந்து. நீங்க பண்ண வேண்டியது சமூக சேவை, தொண்டு, தான தர்மங்கள், ஆன்மீக ஈடுபாடுகள், சேவையில் உங்களுடைய பங்குகள். இதை மட்டும் கேட்ட நட்சத்திரக்காரங்க தவறாம பண்ணிக்கங்க. உங்க கழுத்துக்கு மாலை விழும். ஆமாங்க, உங்க கழுத்துக்கு மாலை விழுகின்ற தருணம் இது. வழக்குகள் முடியுது ஒரு பக்கம் அப்படின்னாலும் கல்யாண யோகமும் இந்த 8ல வந்து சேருது. ஏன்னா குறிப்பிட்ட கேட்ட பெண்களுக்கு கண்டிப்பா கெட்டி மேலும் கொட்டும். வாழ்க்கை துணை வழியில் இருக்கக்கூடிய பிரச்சனை சரியா. அதே போல மறைமுகமான வழிகளில் பண லாபம் கிடைக்கும். சரி, இது ஒரு பக்கம் நடந்தா அடுத்த ஒரு 4 நாள்லயே ராகு கேது பயிற்சி நடக்க போகுது. மற்ற கிரகங்கள் கொடுத்த அல்லது நடத்திய பலனை, அதாவது கடந்த காலத்தை மாற்றக்கூடிய சக்தி ராகு கேதுக்கு உண்டு. ஏன்னா ராகு கேது பின்னோக்கி நகர்ந்து போகும். இப்போ ராகு மீன ராசியில் இருக்கிறாரு. மே மாதம் 18ஆம் தேதி பயிற்சி அடைஞ்சு கும்பராசிக்கு வருவார். உங்களுடைய விருச்சிகத்திற்கு அது 4ஆம் வீடு.
ஸோ அந்த பக்கம் ராகுக்கு பயிற்சி ஏற்பட்டால் இந்த பக்கம் கேது பயிற்சி உண்டு. கேது உங்களுடைய விருச்சிகத்திற்கு 11ஆம் வீடான கண்ணியில் இருந்தவர் அப்படியே பயிற்சி அணிஞ்சு சிம்மத்துக்கு போயிடுவார், 10ஆம் வீட்டுக்கு போயிடுவார். அப்போ 4ல் ராகு 10ல் கேது. ஸோ 4ஆம் வீடு அப்படின்றது கல்வியை குறிப்பது. கல்விக்கு ராகுபவன் வந்தா ஒரு விதத்தில் தடை ஏற்படும். படிக்கிறவங்க பார்ட் டைம்ல வேலை பார்க்கக்கூடிய சூழல் உருவாகும். படிப்புக்கு ஒரு எண்டுன்னு சொல்லுவாங்க. அப்போ படிப்புக்கு ஒரு எண்டுன்னா என்ன அர்த்தம்னா, நீங்க வேலைக்கு போயிருவீங்க, தொழிலுக்கு போயிருவீங்க, சம்பாதிக்க போயிருவீங்கன்னு அர்த்தம். ஸோ வேலை வாய்ப்பும் தொழிலும் நல்லபடியாக அமையும். அதே போல தேவையில்லாத படிப்பனுக்காக செலவு செய்வதை கொஞ்சம் கவனத்தோடு குறைத்துக் கொள்வது நல்லது. கேட்டதுக்காக அதில் பண்ணிக்கோங்க. தேவையில்லாத வழக்குகள் பிரச்சனையை வார்த்தைகளால பெருசாக்கிறாதீங்க. சொத்து தகராறு ஏற்படும், சொத்து பிரிவு ஏற்படும், சொத்துக்கள் டெவலப்மெண்ட் ஏற்படும். ஸோ இரட்டை சொத்து கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. ஓகேங்களா? ஒன்று தாய் வழி சொத்து, இல்லை தகப்பன் வழி சொத்து, இல்லை வாழ்க்கை துணை வழி சொத்து, இப்படி மற்றவர்களுடைய சொத்து பங்குகள் உங்களுக்கு கிடைக்கலாம். ஸோ அந்த சொத்துக்கள் இருக்கிற பிரச்சனை வைக்கணும், அது பிரச்சனை சொல்லுவாங்க. அதே போல வீட்டு ஆல்ட்ரேஷன் பண்ணுறதுக்கு வாய்ப்பு உண்டு. புதிய வண்டி வாகனம் மாற்றுறதுக்கு சான்சஸ் இருக்கு. அதே போல முக்கியமாக உங்களை விட்டு விலகி போன உறவு அல்லது தொலைந்து போன பொருள் மீண்டும் கிடைக்கும். வரவேண்டிய பணம் வந்து சேரும். கொடுத்த பணம் உங்களை ஏமாத்திட்டு போயிருப்பாங்களே, அப்படிப்பட்டவர்களுடைய பணம் ரிட்டர்ன் கிடைக்கும். ஸோ இதுக்கு முக்கிய காரணம் இந்த ராகு நாளில் இருக்கிறனால. 8ல் குரு பகவான் தனஸ்தானத்தில் இருக்கிறதுனால மறைந்த தனம், வம்பு வழக்குக, அதாவது பணத்துக்காக நடக்கக்கூடிய சண்டை, இதெல்லாம் தீர்ந்து அந்த சண்டையினுடைய முடிவில் உங்களுக்கு அது கிடைக்கும். அதாவது போர்க்களத்தில் இறங்கிய மன்னனுக்கு அந்த போர்க்களத்தில் ஜெயித்தால் ராஜ்யம் கிடைக்கும். அந்த மாதிரி கேட்ட நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த வம்பு வழக்கு, சண்டை சச்சரவு, சொத்து பிரச்சனை, பணப்பிரச்சனை, இதுக்கெல்லாம் ஒரு முற்றுப்புள்ளி வைத்து இந்த வருடத்தில் அந்த ராகுவும் குருவும் 2 பேரும் சேர்ந்து தெய்வ அருள் மூலமாக உங்களுக்கு அந்த பணத்தை கொடுக்க போகிறார். அந்த முடிவை, தீர்வை கொடுக்க போகிறார்கள். இது நடக்க போகுது. நீங்க பண்ண வேண்டியது இறை நம்பிக்கை. ஸோ இறைவனிடம் உங்களை சரணாகதி பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. கேட்ட நட்சத்திரக்காரங்களுக்கு தெய்வ வழிபாடு தவறாமல் நீங்க பண்ணிங்க. ஓகேங்களா? ஸோ இதற்கு அடுத்து கேது பகவான் ஞானக்காரன், மோட்சக்காரன் சொல்லுவாங்க. அவர் 11ஆம் வீட்டை விட்டு விலகிறாரு. 11ஆம் வீட்டை விட்டு விலகிறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஏன்னு கேட்டீங்கன்னா, கேது கெடுக்கின்ற ஒரு கிரகம். அப்போ 11ஆம் வீட்டு லாபஸ்தானம். அதனால தான் கேட்ட நட்சத்திரக்காரங்க கையில பணங்காசு வந்து சேர முடியாம போச்சு. ஓகேங்களா? இப்போ அந்த பண வரவுக்கு தடை விலகுது. ஏன்னா கேது விலகிறார். ஸோ பணமானது வந்து சேரும். ஆனா அந்த கேது 10ல் போய் உட்கார்றாரு. அப்போ தொழில் விஷயத்தில் கவனம் தேவை. அதே போல வீட்டில் இருக்கக்கூடிய வயதான பெரியவர்கள், முன்னோர்கள், அவங்களுடைய உடல்நிலையில் கவனம் தேவை. முக்கியமான நபர்கள், சரிங்களா, உங்க உறவுகளுடைய முக்கியமான நபர்களுக்கு மருத்துவ செலவு பெரிய அளவு வர்றதுக்கோ, அவர்கள் தவறுதல் ஏற்படுறதுக்கோ வாய்ப்புகள் உண்டு. ஸோ இதுல வந்து கொஞ்சம் கூடுதல் கவனத்தோடு நீங்க. ஆனா அதே நேரத்துல பூர்வீக சொத்து பிரச்சனை முடிவுக்கு வரும். வெளிநாடு யோகம் கிடைக்கும். கம்ப்யூட்டர் லைன் அல்லது ஐடி டிபார்ட்மெண்ட்ல நல்ல லாபங்கள் கிடைக்கும். ஷேர் மார்க்கெட் ட்ரேடிங், மருத்துவத்துறையில் யோகம் உண்டு. ஸோ இதெல்லாம் கேட்டதுக்காக மிகப்பெரிய ஒரு பெனிஃபிட். பாட்டி வழி உறவுகள் மூலமாக அல்லது பூர்வீக சொத்துக்கள் மூலமாக லாபங்கள் நீங்க பெறுவீங்க. ஸோ இதுக்கெல்லாமே வாய்ப்புகள் உண்டு. இருந்தாலும் கர்மான்னு சொல்லக்கூடிய கடமை உங்களுக்கு முடியுது. கூட பிறந்தவங்களுக்கு, உங்க பிள்ளைகளுக்கு அல்லது உங்களுடைய தாய் தந்தையருக்கு நீங்கள் செய்ய வேண்டிய கடமையை இந்த பிறவியில் அவங்க செய்ய வேண்டியதை நீங்க செஞ்சு முடிச்சிருவீங்க. ஏன்னா 10ல் கருமத்தில் கேது. ஸோ இது உங்களுக்கு நல்லபடியாக உங்களுக்கு கிடைக்கும். ஆக மொத்தம் தெய்வங்கள் இந்த வருடம் இந்த 3 கிரக பயிற்சியின் மூலமாக உங்களுக்கு பல பிரச்சனைகளை தீர்த்து கொடுத்து, அந்த தீர்ப்பையும் கொடுத்து, அதே நேரத்தில் கர்மாவையும் உங்களுடைய கடமையும் முடித்து கொடுக்க போகிறார்கள். ஸோ வினை விதைத்தவன் வினையறுப்பான்னு சொல்லுவாங்க. உங்களுக்கு அறுக்கப்பட வேண்டிய வினைகளை அறுத்து முடித்து உங்களுக்கு நிம்மதியும் சந்தோஷத்தையும் ஒரு முடிவையும் கொடுக்க போது இந்த 3 கிரக பயிற்சி. ஸோ இதை விட வேற என்ன சந்தோஷம் வேணும்? உங்களுடைய கடமையும் உங்களுடைய கஷ்டமும் ஒரு முடிவுக்கு வரப்போது. வாய்ப்பை பயன்படுத்திங்க. நீங்க செய்ய வேண்டியது பிரதோஷ வழிபாடு, குரு பகவான் வழிபாடு தவறாம பண்ணிக்கோங்க. சரிங்களா? ஸோ நல்லவர்களே, நாம் இன்றைய விருச்சிக ராசி கேட்ட நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்குரிய பலனை பற்றி பார்த்த நிச்சயமா உங்களுக்கு ஏற்கனவே படிச்சிருந்த லைக் பண்ணும் நண்பர்களுக்கும் உறவுகளுக்கும் மறக்காமல் ஷேர் செய்யுங்கள். இதுவரை நம்முடைய சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. கொடுத்த பெல்லைக்கான நம்பர் சொல்லிட்டு பக்கத்தில் ஒரு ஆளுநர் சொல்லி தவறாமல் செலக்ட் பண்ணிச்சுங்க. மேலும் அடுத்த சந்திப்போம். நன்றி, வணக்கம். நல்லதே நடக்கும். நம சிவாயும். எல்லாம் உள்ள ஸ்ரீ வாராகியம்மன் திருவடி சரணம்.